ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சா போதும், உங்கள் வீட்டில் செல்வம் தானாக வளரும். அது என்ன மந்திரம், அதை எப்படி உச்சரிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. பங்குனி மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் விரத தினம் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் பிள்ளையார் சுழி போட்டு வைக்கிற மாதிரி இந்த பங்குனி மாதத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாரு. மார்ச் 18ஆம் தேதி கேலண்டரில் சங்கடஹர சதுர்த்தின்னு போட்டிருந்தாலும் மார்ச் 17ஆம் தேதி மாலை 6:33 சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடும். அது மார்ச் 18ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. ஆனால் கோவில்களில் இன்றைய தினம் மார்ச் 17ஆம் தேதி தான் சங்கடஹர சதுர்த்திக்கான வழிபாடு நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. இல்லை மாலை 6:30 மேலே ஆரம்பிக்கிறதால முழுமையாக விரதம் இருந்த ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை இரவு 8 மணி வரைக்கும் கூட தாராளமாக நீங்கள் சதுர்த்திக்கான விரதம் இருக்கலாம். ஆனால் பூஜைகள் செய்யறது, வழிபாடு செய்யறது, இது எல்லாத்தையும் மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மேலே நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போனீங்கன்னா மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. கூடவே ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. விநாயகர் பெருமான் ஒரு எளிமையான கடவுள். நீங்கள் என்ன பொருளாக பிடிச்சு வச்சு விநாயகர்கிட்ட என்ன வரன்னு கேட்குறீங்களோ அதை அப்படியே வாரி வழங்கிடுவார். ரொம்ப பெருசாக விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைக்கு செய்ய முடியலையா, பரவாயில்லை, ஒரே ஒரு கட்டு அருகம்புல், முடிஞ்சா கொண்டை கடலை சுண்டல், இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலை படைச்சி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் கொடுங்க. அதுவே பெரிய புண்ணியம்தான். இன்னொரு பக்கம் விநாயகர் பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வணங்கிட்டு நம்ம அந்த வேலையை ஆரம்பித்தோன்னா அதில் வெற்றி உண்டாகும், சித்தி கிடைக்கும். அந்த வகையில் மார்ச் 17ஆம் தேதி மாலை 6:30 மேலே குறைந்தது ஒரு முறையாவது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு உச்சரிக்கிறதால சகல விதமான நன்மைகள் வந்து சேரும். குறிப்பாக செல்வம் வளரும். விநாயகருக்கு நிறைய பெயர்கள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஒரு மந்திரங்களை சொன்னால் ஒரு மாதிரி பலன் கொடுப்பாரு. அதில் குறிப்பாக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் இருக்குல்ல, இது உங்களோட செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். முடிஞ்சால் மாலை ஒரு 6:30 மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இரவு ஒரு 9-10 மணிக்குள்ளேயாவது பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை இன்னைக்கு தவற விட்டவங்க நாளை இரவு 8 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கிறதால முடிஞ்சால் நாளைக்கு காலையில் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் இருக்குல்ல, இது லக்ஷ்மி கணபதியோட மந்திரம். செல்வ வளம் பெருகிறதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம். அது என்ன மந்திரம்? ஓம் ஸ்ரீம் கௌம் சௌமியாய கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு முறையோ 3 முறையோ 5 முறையோ உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுதோ ஒற்றைப்படையில் சொல்லிட்டு விநாயகர் பெருமான் கிட்ட எங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுன்னு வேண்டிக்கோங்க. கட்டாயம் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். இன்றைய தினம் சோமவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி. நிச்சயம் வணங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.